அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்எம் வாட்ஸ்அப்பில் வந்திருக்க நியூ ஃபியூச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய மொபைலில் டிஸ்பிளேயில் முன்னாடி இருக்கிறது பிவிபின்னு இருக்குது, அதுதான் எஃப்எம் வாட்ஸ்அப். வேறு ஏதோ கேம் அப்ளிகேஷன் மாதிரி இருக்குது, என்னடா எஃப்எம் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிங்கன்னு பார்க்குறீங்களா? அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாட்ஸ்அப்போட ஐக்கானு தான் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் எஃப்எம் வாட்ஸ்அப்பாகவே இருந்தாலும் நார்மலாக இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்டைலாக இருக்குது பாருங்கள். மேலே என்னோடய நேம் சென்ட்ராக காட்டுது. அது இல்லாமல் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எப்படி இருக்குமோ அதேமாரி மேலேயே லெஃப்ட்லேருந்து ரைட்லேயும் ரைட்லேருந்து லெஃப்ட்லேயும் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்லேயும் க்ரீன் கலரில் சில நம்பர்ஸ் காட்டுது. அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னா அவங்க எத்தனை ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அந்த நம்பர்ஸ். அதேமாரி சாட்ஸு, ஸ்டேட்டஸு, கால்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. இது பார்த்தாவே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி எப்படி செட் பண்ணுறது உங்கள் எஃப்எம் வாட்ஸ்அப்பில் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் போட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. அது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஏரோப்ளேன் மோடு அப்படின்னா ஒரு மொபைலுக்கே தான் இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் வராது, கால் போகாது, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. பட்டு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் நெட்டு கிடைக்கக்கூடாது, டிஸ்கனெக்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் இருக்க ஏரோப்ளேன் மோடை ஆக்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், ஃபோன் வரலாம், ஃபோன் பண்ணலாம், யூடியூப் யூஸ் பண்ணலாம். பட்டு உங்களோட வாட்ஸ்அப்புக்கு மட்டும் நெட்டு கிடைக்காது. அதேமாரி டார்க் நிலா போட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா டார்க் மோடு. நீங்கள் பகலில் யூஸ் பண்ணும்போது இது மாதிரியே லைட் மோடு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட பவர் உங்கள் கண்ணை பாதிக்கிற மாதிரி இருக்கும், கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ அந்த டார்க் மோடை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் பார்த்திங்கன்னா டார்க் மோடில் வந்துடும். இப்படி யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் கண்ணுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. நார்மலாக உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்டில் ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எஃப்எம் மோட்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே 4th பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டில் ஹெட்டர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் யூஐ ஸ்டைல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 1 யூஐன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வதாக எனேபிள் இன்ஸ்டாகிராம் லைக் ஸ்டோரிஸ்ன்னு இருக்குது. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலேயே வரும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி. அப்படி வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டோரி ஸ்டைல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விதமாக இருக்கும். இப்போது நம்ம வீடியோவில் பார்த்தது என்னென்னா ஆர்சி நோட்டிஃபை, அது செலக்டில் இருக்குது, அப்படியே விட்டுடலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செட் மை நேம்னு இருக்குது. உங்கள் வாட்ஸ்அப்பில் அபவுட் பேஜில் நீங்கள் என்ன நேம் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேமு தான் ஃபஸ்ட்லேயே சரவணன்னு சொல்லிட்டு என்னோடய நேம் வந்துச்சு, அந்த நேமாக வரும். ஸோ நீங்கள் என்ன நேம் அந்த இடத்துல வரணுமோ ஃபஸ்ட்டு அபவுட்டில் போய் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே கீழே இப்போது இந்த ஆப்ஷனில் வந்து செட் மை நேம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் முன்னாடியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசபிள் ஸ்டேட்டஸ் அண்டர் மை நேமுன்னு இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, நத்திங், இம்பார்ட்டன்ட் கால், வாட்ஸ்அப் கால் ஒன்லி, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது நேமுக்கும் கீழே இருக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, நல்லா இருக்காது. ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சா தான் உங்களோட நேம் ஹைலைட்டாக தெரியும், நேம் மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் மோடு, லைட் மோடு இதெல்லாம் பார்த்தோம். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை அந்த பேஜில் எனக்கு என்னோடய நேம் மட்டும்தான் சென்டரில் இருக்கணும், ஏரோப்ளேன் மோடும் தேவையில்ல, நைட் மோடு, லைட் மோடும் தேவையில்ல அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுற ஆன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ லைட் நைட் மோடு இருக்குது, அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஏரோப்ளேன் மோடு இருக்குது, ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் பேக்கில் போய் அந்த ஹோம் ஸ்க்ரீனில் செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இங்கே நீங்கள் ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் இந்த பேஜ்லேயே மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும், என்னென்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்போது செட் மை நேம் ஒன்று இருக்குது, அதை நான் ஆஃப் பண்ணுறேன். அந்த இடத்துல எஃப்எம் வாட்ஸ்அப் அப்படின்னு வந்துருச்சு. அது நான் ஆன் பண்ணால் என்னோடய நேம் என்னவோ அந்த இடத்துல என் நேம் வந்துடும். இது மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும். இப்போது பேக்கில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக தான் இருந்துச்சு இந்த ஆப்ஷன் எல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போது நான் இந்த ஆப்ஷன் எல்லாமே செட் பண்ணிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஃபஸ்ட்டில் என்னோடய நேம் மட்டும் இருக்குது, ஸ்டேட்டஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஸ்டேட்டஸ் வச்சுருக்கவங்க அந்த டீட்டெயில்ஸும் காட்டுது. இந்த சாட்ஸு, கால்ஸு, ஸ்டேட்டஸு இது எல்லாமே கீழே வந்துருச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த ஆப்ஷனை எஃப்எம் வாட்ஸ்அப்பில் ஆன் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.